Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Malli 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 malli. Bye, Dada. பாய் செல்லக்குட்டி. வெண்பா, சாரி, மறந்துட்டேன் டாடா. வாங்க. சரி, டாடா உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், செய்வியா? ஒண்ணுனா ஒண்ணுதான். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல. ஓகே ஓகே ஓகே, ஒன்னே ஒன்று தான், சரியா? சரி கேளுங்க. திரும்பவும் அம்மாவை தேடி வெளியே போக மாட்டேல்ல? என் மேல டவுட்டா? சச்சா, அப்படிலாம் இல்லை, சும்மா அப்பா கேட்டேன். நீங்க தான் எனக்கு தெளிவா சொல்லிட்டீங்கல்ல, அம்மா இறந்து போயிட்டாங்க, திரும்ப வர மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு உங்களை தேடி போனோம்? குட் கேர்ள். அதே மாதிரி டாடாவை தவிர உன்னை யார் வந்து பார்க்கணும்னு சொன்னாலும் நீ வெளியே வரக்கூடாது, ஓகேயா? ஒருவேளை யாராவது வந்து அம்மாவை பார்க்க போலான்னு உன்னை வான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அவங்க கூட நான் போக கூடாது. எஸ். அந்த சாமியார் செஞ்ச மாதிரி என்னை கடத்திட்டு போய் கட்டி போட்டுருவாங்க, கரெக்டா? கரெக்ட். இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இல்ல, அவ்வளவுதான். இருந்தாலும் அதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல. எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏதாவது சொல்லணும்னு இருந்தா இந்த டப்பாக்குள்ள போட்டு வச்சிருங்க. சாயந்தரம் வந்து கேக்குறேன், ஓகே? ஓகேடா செல்லக்குட்டி. ஓகே டாடா, பாய். பாய். நில்லு. காணாம போன டெடி பேர் எப்போ திரும்பி வந்த? யாரடி டெடி பேர்? ஒழுங்கா இருந்துக்கோ, அவ்வளவுதான். என்னடி சவுண்ட் விடுற? நீ தானே காணாம போன. நான் ஒன்னும் காணாம போலியே, என் அம்மா தேடி போனேன். ஓ, காணாம போன அம்மாவை தேடி காணாம போயிட்டியா? ஏய், என் அம்மாவை பத்தி பேசாத. அப்படி தாண்டி பேசுவேன். வேணாம் பேசாத. எனக்கு வேணும், நான் பேசுவேன். ஏய் ஏய், நீ ஏன்டி அவளை டிஸ்டர்ப் பண்ற? நீ போ. நீ வா. ஏய், அவ ஏதா சொல்லிட்டு போறா, நீ விடு. வெண்பா, என்னடி ஆச்சு? உன்னை காணோன்னு சொல்லி உங்க அப்பா இங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டாரு. சாமி கிட்ட போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே, என்னடி ஆச்சு? என் அம்மா சாமி கிட்ட போல, இறந்து போயிட்டாங்களாம். டாடா சொன்னாங்க இனிமே அவங்க வர மாட்டாங்களாம். உன்னை பார்த்தா எனக்கும் அழுகழுகையா வருது. எனக்கு அம்மாவை நினைச்சா அழுகையா வருது. இனிமே அவங்க வர மாட்டாங்கள. அவங்க வரலன்னா என்ன, உங்க டாடா கிட்ட சொல்லி வேற மம்மியை கூட்டிட்டு வர சொல்லு. கேட்டா டாடா கூட்டிட்டு வருவாரா? ஆமா. ஐயோ, உனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏ பூஜா, என்ன? இங்க வா. என்ன, உங்க அம்மா எங்க? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க. அப்போ உன்னை டெய்லி இங்க கொண்டு வந்து விடுறது அவங்களும் என் மம்மி தான். என்னடி சொல்ற? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் மம்மி இறந்து போயிட்டாங்கல்ல, அதனால எங்க அப்பா வேற ஒரு மம்மியை கூட்டிட்டு வந்தாரு. அந்த மம்மி உனக்கு பிடிக்குமா? ஓ, ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. அவங்க தான் எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க, சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, தலை சீவி விடுவாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹக் பண்ணுவாங்க, கிஸ் பண்ணுவாங்க, அப்புறம் தான் எல்லாமே பண்ணுவாங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனும் நானும் ஜாலியாக விளாடுவோம். என் மம்மி எனக்கு சாக்லேட்லாம் வாங்கி தருவாங்க, டாய்ஸும் வாங்கி தருவாங்க, எல்லாமே வாங்கி தருவாங்க, தெரியுமா? பூஜா, மம்மி இத மறந்து வச்சுட்டு வந்துட்ட பாத்தியா? இந்த பாய் பாய். சரி, கிளாஸ்க்கு போ. பாத்தியா எப்படி கொஞ்சறாங்கன்னு? பாத்தியா?
நீ உன் டாடா கிட்ட இன்னொரு மம்மி வேணும்னு கேளு. கேட்டா டாடா கூட்டிட்டு வருவாரா? வேற மம்மி தான் வேணும்னு அடம் பண்ணு. அதுக்கு முன்னாடி சாமி கிட்ட போய் எனக்கு இன்னொரு மம்மி வேணும், நீ தான் கொடுக்கணும்னு வேண்டிக்கோ. சாமி, எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடு. இப்ப நான் தான் உனக்கு அம்மா. என்னடி ஆச்சு? எனக்கு மம்மி கிடைச்சிட்டாங்க. என்னடி சொல்ற? உனக்கு புரியாது, எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே நான் பாத்துக்கிறேன். என்ன எல்லாரும் மூஞ்சிய தொங்க போட்டுட்டு இருக்கீங்க? யார் வந்திருக்கான்னு பாருங்க. உள்ள வாமா. மல்லி, எதுக்கு இப்ப பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க? இந்த குழந்தைங்களை பாரு. நீ இல்லன்னு உடனே எப்படி துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? ஆமா, நீ எல்லாம் என்னையா மனுஷன்? குடும்ப தலைவன் ரேஷன் கார்டுல பேர் இருந்தா மட்டும் போதுமா? நான் தான் ஏதோ கோவத்துல திட்டிட்டேன், நீயும் எனக்கு என்னன்னு அப்படியே இருந்துருவியா? வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா, என்ன ஆகுது ஏதாகுதுன்னு பதற வேணாம். என்னதான் நான் திட்டினாலும் எனக்கு தானே நெஞ்சுக்குள்ள கதக்குன்னு இருந்துச்சு. அதான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் என்ன முழிச்சுக்கிட்டே இருக்க? ஐயோ, வெளியே போன பொண்ணு சாப்பிட்டியோ இல்லையோ, நீ உட்காரு, நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அக்கா, இனிமே எங்களை விட்டு போக மாட்டல்ல? போக மாட்டல்ல? இல்லடா, நான் போக மாட்டேன். மல்லி, உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு தான், சாப்பிடு. நாகு, என்னங்க இது எத்தனை? என்ன நக்கலா? இல்ல, நிஜமாலுமே இது நாகுதானான்னு செக் பண்ணிக்கிட்டேன். இந்த பேச்சு வெங்காயத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. வந்துட்டாரு பேசுறதுக்கு. பேசாம சாப்பிடணும். சாப்பிடுங்க. என்னம்மா பாக்குற? அண்ணி மேல கோவமா? ஐயோ, அப்படிலாம் இல்ல அண்ணி. நான் எதுக்கு கோவப்படுவேன்னு சொல்லு. எல்லாம் உன் நல்லதுக்கு தானே. ஆமா அண்ணி, நான் தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். அதை விடுமா, நடந்தது நடந்து போச்சு. இப்ப அதை பத்தி பேசி என்ன பண்ண போறோம்? ஆண்டவன் ஒன்னும் அவ்வளோ மோசம் இல்ல. ஒரு கதவை அடைச்சா மறு கதவை திறந்து வைப்பாருன்னு சொல்லுவாங்க. அது என்னவோ நெசந்தான். நீ சாப்பிடுமா, சாப்பிடு. மதுரையில இருந்து ஒரு வேலை வந்திருக்கு. வயசான தாத்தா பாட்டியம் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்களாம். சொந்த பந்தம்னு யாருமே இல்லையாம். அவங்க கூடவே இருந்து சமைச்சு கொடுத்து பாத்துக்கிட்டா போதும். மாசம் சொலையா 15,000 தருவாங்களாம். முன்பணமா 50,000 தரேங்கிறாங்க. அப்பவே நினைச்சேன், என்னடா எலி எதுவுமே போடாம இவ்வளோ வேகமா ஓடுதேன்னு. ஏனாகும், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அவளும் சின்ன பொண்ணு தானே. இந்த வயசுல போய் கிழவன் கிழவி கைகால் அமுத்துற வேலையை பார்க்கணுமா? உனக்கு அந்த துப்பு இருக்கா? நீ போய் அந்த வேலையை பார்க்க போறியா? உன்னாலேயும் முடியாது, செய்யறவங்களையும் செய்ய விட மாட்டேன். இல்ல நாகு, யோ. அவ சின்ன. உன் தங்கச்சி அங்க போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் அனுப்புறேன்னு நினைச்சுக்காத. அந்த பெரிய வாத்தியாரு ஜெயில இருந்து வெளியே வந்தான்னு வச்சுக்க, உன் தங்கச்சிய உசுரோட குழி தோண்டி புதைச்சிருவான். நான் ஒரு விஷயத்தை யோசிச்சேன்னா அதுல 4 நல்லதும் இருக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என் தங்கச்சி போக மாட்டா. எது? போக மாட்டாளா? ஆமா. என்னையா குரலை ஒசத்துற? அண்ணி, நீங்க சொல்ற அந்த வேலைக்கு நான் போறேன். மல்லி, நீ என்னமா? அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருண்ணே. இல்லம்மா, அது வந்து உனக்கெல்லாம் சரிப்பட்டு வர. ப்ளீஸ் அண்ணே, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அண்ணி, நீங்க சொல்றது சரிதான். இப்ப இருக்கிற நிலைமையில என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது. தம்பி தங்கச்சிக்காக நான் ஏதாவது வேலைக்கு போகணும். நீங்க சொல்ற வேலைக்கே போறேன் அண்ணி. எனக்கு தெரியும் மல்லி, நீ ரொம்ப பொறுப்பானவ. வயசுல சின்னவளா இருந்தாலும் உனக்கு நிறைய பக்குவம் இருக்கு. நீ சாப்பிடுமா.